இதுக்கு அடுத்து நம்ம போகலாம். இதுக்கு அடுத்ததுங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கு வந்து நம்ம அந்த திதி தர்ப்பணம் பண்ணுறது, நான் அதுக்கு கற்று சேர்க்க நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் பேசிட்டு நம்ம அப்படியே போகலாம். அந்த முன்னோர்கள் வழிபாடு நம்ம சொல்கிறோம். சார் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் பாட்டி, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் சார். ராமேஸ்வரத்தை போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், ராமநாதபுரம் போகிறோம், திருப்புல்லானி போகிறோம், திலவமம் போகிறோம். திலவமம் யார் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யுதுங்க. திலவமம் போய் ராமேஸ்வரத்தை போயிட்டு இன்னைக்கு 15,000 18,000 நான் கூட இழந்திருக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் கூட இழந்திருக்கேன். இந்த ஃபீல்டுக்கு வரத்து முன்னாடி திலவமம் பண்ணி ஒரு முன்னேற்றம் இல்லை. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் முன்னேற்றம் இல்லை எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு லைவ்ல சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் போய் வந்து திலவமம் யார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை இருக்கணும் ஜாதகத்தில். சூரியன் சனி சேர்க்கை இருந்து எந்த இருந்தாலும் சரி, இதை மெயினாக பார்த்தீங்கன்னா சிவரு மெயினாக பார்க்கணும், குரு மெயினாக பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்து 9ஆம் பார்வையாகவோ 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கணும், குரு பார்க்கணும். குரு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய திலவமும் வேலை செய்யும். இல்லைன்னா குரு பார்க்கல, குரு வந்து உங்கள் ஜாதகத்தை சூரியன் சனி 2 பேரில் யாருமே பார்க்கலன்னா நீங்கள் எத்தனை திலவமம் பண்ணாலும் ஒரு ஓமம் கூட வேலை செய்யாதுங்க. இதை நான் ஓப்பனாக சேலஞ்சிங்காக பண்ண சொல்கிறேன். நீ தாராளமாக நீ சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இது வேலையை கொடுக்குது. சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா இருந்து உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 5ஆம் பார்வையாகவோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தா மட்டும்தான் திலவமம் வேலை செய்யும். இல்லை சார் எங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா தேவையில்ல அமைப்பை பண்ணாதீங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு அந்த ரெமெடி கொடுக்குறேன். எங்கள் முன்னோர்கள் இறந்ததுக்கு 5,000 10,000 செலவு பண்ணுறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக ஒரு ரெமெடி. உங்கள் முன்னோர்களில் அப்பா இறந்தாலோ பாட்டி இறந்தாலோ தாத்தா இறந்தாங்களோ அவங்களுடைய எந்த நாளில் இறந்துருக்காங்களோ திதி தெரியணும். அவங்க எந்த நாளில் இறந்துருக்காங்களோ திதி தெரியணும். சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய கைலாஸ் கோயில், சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய கைலாஸ் மத்திய கைலாஸ்ல, அதாவது சென்னை கிண்டி, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மத்திய கைலாஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில், விநாயகர் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்க வந்து உங்களுடைய முன்னோர்களில் வந்து யாரை இறந்தாங்களோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வெறும் 2,000 மட்டும் செலவு பண்ணிக்கலாம். அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. திதி தர்ப்பணம் எல்லாமே பண்ணி, இது பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிண்ட பிரதானம் அப்படி சொல்லுவாங்க. பிண்ட பிரதானம் சொல்லுவாங்க. அந்த பிண்ட பிரதானம் இந்த கோயிலில் பண்ணி இதை வந்து யார் ஏற்றுக்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாரே ஏற்றுக்கிறார். நீங்கள் பண்ணிக்கூடியது 3 பேர் மட்டும் தான் அலௌடு. 2,000 மட்டும் தான் வாங்குவாங்க. இந்து சமய அறநிலைத்துறை கோயில் சொந்தமான கோயில். ஓகேங்களா? நான் வந்து 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாக்கு பாட்டிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நல்ல மாற்றத்தை கொடுக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,000 பேருக்கு மேலே போயிட்டு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் யாராவது இது தர்ப்பணம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பெண்களுக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமோ ரைட்ஸ் கிடையாது. பெண்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சார் நான் காசிக்கே போனால் கூட ரைட்ஸ் கிடையாது. பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கயா மட்டும்தான். கயாவில் மட்டும்தான் சீதா தேவி கொடுத்துட்டு வந்தாங்க. சீதா தேவி கொடுத்துட்டு வந்த இடம் கயாவில் மட்டும்தான். இதுக்கு நீங்கள் கயாவுக்கு போக சொல்லலை. பெண்கள் சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் என்னால் கொடுக்க முடியல, நேராக இந்த கோயிலுக்கு போயிடுங்க. 40 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பேர் கொடுத்துடணும், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த கோயிலில் வந்து எடுத்து பண்ணுவாங்க. தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். 3 பேர் மட்டும்தான் அலௌடு. 2,000 ரூபா பணம் கட்டினா அவங்களே 3 தலைமுறை பேர், உங்கள் அப்பா வழி இறந்து அம்மா யார் இறந்தாங்களோ 3 தலைமுறை பேர் கேட்பாங்க. கோத்திரம், இறந்த நேரம், இதெல்லாமே 40 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்துங்க. சார் அடுத்த வாரம் வருது, 10 நாள் வருதான் எடுக்க மாட்டாங்க. 40 டேஸ்க்கு முன்னாடியே போனீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்கு போய் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். 3 பேருக்கு மேலே 3 பேர் சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டுட்டு உங்கள் கையால் வந்து பிண்டத்தை எடுத்து மேலே மேலே காக்காய்க்கு வைக்க சொல்லுவாங்க. உங்கள் கையில் வந்து நான் எல்லாமே பூஜைலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிண்டத்தை எடுத்து மேலே காக்காய்க்கு போய் வச்சுட்டு வாங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல மாற்றத்தை கொடுக்குது. இந்த கோயிலோட ஃபோன் நம்பர் வேணா தரேன், அதுவும் நோட் பண்ணிக்க. மேடம் எவ்வளோ பீஸ் போயிருக்கு? 30 பீஸ் போதா? ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க. 044-2235-0859. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும்குள்ளே பண்ணி நீங்கள் உங்கள் சந்தைகள்லாம் இப்போ இந்த கோயிலில் கேட்டுங்க. ஏன்னா மற்ற நேரத்தில் அவங்க காலையில் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது வந்து கோயில் ஆஃபீஸ் இடம். ஸோ உங்களுடைய நேரத்தை 10 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா இந்த கோயிலில் ஃபோன் நம்பர் எடுப்பாங்க. 2235-0859, 2230-0936. ஓகேங்களா? சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2235-0859, 2230-0936. உங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுடைய சந்தேகத்தை அவங்களே தீர்த்து 40 டேஸ்க்கு முன்னாடியே பேர் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 2000 தான். 2000 செலவு பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். மெயினாக இறந்த திதி அன்றைக்கி தான் மெயினாக பண்ணணும். சார் புரட்டாசியில் வந்து மெயினாக 15 நாளைக்கு பண்ணுவாங்க. அதுலேயும் இறந்த திதி அன்றைக்கி பண்ணுறாங்க. 1900. இப்போ இன்றைக்கி நான் பண்ணதுக்கு 2 வருஷம் முன்னாடி பண்ணதுக்கு 1800 வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாங்குறாங்க. ஸோ அது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்குது. நீங்களே போயிட்டு பாடலாம். ஒரு 2-3 ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கனாலே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி மேலே அந்த பிரிட்ஜு போகும். அந்த பிரிட்ஜு கீழே அந்த சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும், விநாயகர் கோயில். அதாவது வந்து மத்திய கைலாஷ் சென்டர் பாயிண்ட் வந்து மத்திய கைலாஷ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பிள்ளையார் கோயிலில் சார் ஜாதகத்தை என்னென்னமோ தோசை சொல்லிட்டாங்க சார். தெலவம்ன்றாங்க, சூரியன் நீசன்றாங்க, சூரியன் மாந்திலாம் கனெக்ட் ஆகுது சார். நானும் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன். எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க, நேராக இந்த கோயிலுக்கு போயிருங்க. நேரம் பிள்ளையார் நம்புங்க. அவரை நம்பி பிடிங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பிண்ட பிரதானத்தை இவரே வாங்கிக்கிறார், பிள்ளையாரே வாங்கிக்கிறார். பிள்ளையாரே டைரெக்டாக வாங்கி மேலே காஞ்சி மகாபெரியர் இருப்பார், அவருக்கும் வச்சு அதுக்கப்புறம் தான் உங்கள் கையால் வந்து காக்காய்க்கு வந்து வைக்க சொல்லுவாங்க. உங்களை மாதிரி அந்த 30-40 பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை இருக்கும். தேவையில்லாமல் போய் வந்து ராமேஸ்வரத்தில் போய் வந்து திலவம்மம் எல்லாம் பண்ணாதீங்க. திலவம்மம் பண்ணணும்னா ப்ராசஸ் வந்து மெயினாக 7 பிராமணர்கள் இருக்கணும். 7 பிராமணர்கள் இல்லைன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5 பேராவது இருக்கணும். 5 பேர் இல்லைன்னா 7 பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய திலவம்மம் வேலை செய்யும். சும்மா ஒருத்தரை வச்சு நான் வந்து இல்லையும் தன்னதெல்லாம் வேலை செய்யாது. சும்மா பேசுறதெல்லாம் காசுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஊரை ஏமாத்துறதுக்காக தான் நீ ஓடிட்டுருக்கு. 7 பிராமணர்கள் இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் 5 பிராமணர்கள். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் திலவம்மம் பண்ணணும். அதுதான் முழுமையாக போய் சேரும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 மணி 4 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும். அது முடியுமா? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து 3-4 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய இருக்குது. திலவம்மத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பல பேர் பண்ணி ராமேஸ்வரத்தில் நீ ஏமாறுற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. 15,000 கொண்டா, 20,000 கொண்டா. நீங்கள் 1 லட்சம் பண்ணால் கூட இன்றைக்கி திலவம்மம் வேலை செய்யாது. அது ப்ராப்பரே தான். மெயினாக திலவம்மம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பங்காளிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும். உங்களுடைய பங்காளிகள் எல்லாருமே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல உட்காந்து அப்பா வழி சொந்தங்கள் யாரும் அப்பா வழி இருந்தாங்களோ அப்பா வழி சொந்தங்கள் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் முறையாக பண்ணால் மட்டும்தான் திலவம்மம் வேலை செய்யும். இல்லை சார் அப்பா வழி சொந்தத்தை யாருமே வரமாட்டாங்க சார், நானே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு சார்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட போகக்கூடாது. அண்ணன் தண்ணி கூட குடிக்க போகக்கூடாது. இதுதான் திலவம்மத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த சூழ்ச்சமை எவனும் சொல்ல மாட்டான், எந்த ஜோசியனும் சொல்ல மாட்டாங்க. திலவம்மம் பண்ணுறீங்கன்னா பங்காளிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கூட்டும் போய் கும்பலாக உட்காந்து பண்ணுறதுக்கு பேர் தான் திலவம்மம். இல்லை அவங்க வரல, மாமன் வழி அப்பா வழியில் வந்து தம்பி வரல அப்படின்னா நீங்கள் பண்ணுற திலவம்மம் பெஸ்ட். அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணணும், அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. அண்ணன் தண்ணி கூட சாப்பாடு சாப்பிட்றது கூட நீங்கள் எதுக்குமே நீங்கள் கை நடி கூட நீங்கள் போகக்கூடாது. அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண திலவமும் பெஸ்ட். திலவம் பிரயோஜனமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக இருந்து பண்ணணும். அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய முன்னோர்கள் என்ன நினைப்பாங்க,
எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இருந்து நம்ம சாப்பாடு போடுறாங்க, சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. இல்லை ஒருத்தவள் இப்போ நான் இருக்கேன், நான் போய் பண்ணா ராமேஸ்வரத்தை போய் பண்ணா எது பண்ண எடுக்காது. என் தம்பி கூட வரணும், என் தம்பி வரணும், எங்கள் அத்தை வரணும். எங்கள் அத்தை என் தம்பி எல்லாரும் வந்தால் மட்டும்தான் நான் ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஒரு திலவம் பண்ணுறேன். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 7 பிராமணர்களை வச்சு நான் பண்ணுறேன். அதுதான் உண்மையாக வேலை செய்யும். 4 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சாப்பிடாமல் இருக்க முடியுமா? தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சில பேர் தண்ணி குடிக்கலாம், அது தவறு கிடையாது. ஏன்னா சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. தண்ணி குடிக்கலாம், பால் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாது. மெயினாக அதுதான். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய திலமமாக முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிராமணர்கள் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராமேஸ்வரத்தில் போனீங்கன்னா தனுஷ்கோடி, அங்கேயும் வேலை இருக்குது. எப்படியும் நீங்கள் முடிக்கிறதுக்கு 4 மணி ஆகிடும். இது யாராவது முறையாக பண்ணுறீங்களா? நீங்கள் முறையாக பண்ணி நான் இது எனக்கு வேலை செஞ்சு சார் அப்படின்னு யாராவது ஒருத்தராக சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், சார் நான் பண்ண திலவம் பண்ணேன், எனக்கு பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்குது. யாராவது சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. இன்றைக்கி ராமேஸ்வரத்தை இன்றைக்கி ஜோதிடமே இன்றைக்கி பாருங்கள் வியாபாரம் ஆகி போச்சு. இதுக்கு போங்க, பரிகாரம் அது பண்ணுங்கள். இதுக்கு என்கிட்ட ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீஸ் மட்டும்தான், ஜாதகம் பார்க்குறது ஃபீஸ் மட்டும்தான். நான் எந்த பரிகாரத்துக்கும் யாரையும் நான் ரெஃபர் பண்ணவும் மாட்டேன், பரிகாரத்துக்கு நான் பணம் வாங்கவும் மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் 3 வருஷமாக நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட நான் பரிகாரத்துக்காக நான் பணம் வாங்கலை அப்படின்னு நான் காடரை தூக்கிட்டு சொல்லுவேன். ஓப்பனாக சொல்கிறேன். இது நீங்கள் எத்தனை பேர் லைவில் பார்க்குறீங்க? யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது நான் பரிகாரத்துக்காக பணம் வாங்கியிருக்கேன்? யாராவது சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், தீபம் போடுங்க, வழிபாடு பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருங்க, அதில் ஒரு புண்ணியம் தான் எனக்கு. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். அதுக்காக நீங்கள் நாளைக்கு பரிகாரம் பண்ணி இந்த சனை எனக்கு 10,000 என் அக்கௌண்ட்டில் போடுங்க, நாளைக்கே உங்களுக்கு எந்திரத்தை பண்ணி அனுப்புகிறேன், அதெல்லாம் என்கிட்ட வேலையே கிடையாது. பேர் மாற்றினா வேலை செய்யும். அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் தலையெழுத்து நல்லா இருந்தால் மட்டும்தான் பேர் மாற்றினா வேலை செய்யும், நம்பர் மாற்றினா வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் மெயினாக நல்லா இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் புத பகவான் கெட்டுட்டாருன்னா நீங்கள் என்ன பேர் மாற்றினாலும் என்ன நம்பர் மாற்றினாலும் வேலை செய்யாது. ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறோம். இன்றைக்கி பேர் மாத்திரேன், நீங்கள் இன்றைக்கி காசு போகணும் கூட தான் இங்கே அதிகமாக ஓடிட்டுது. பேர் மாற்றினா நல்லாயிருக்கும், நம்பர் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏங்க நம்ம தலையெழுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் தீர்மானிச்சுட்டான். என்ன பேர் மாற்றி என்ன பண்ண போகிறோம்? புரியுங்க, என்ன பேர் மாற்றி என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி நான் என்னுடைய பரிகாரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மா என்ன மெயினாக பார்ப்பேன். உங்களுடைய கர்மா எதெல்லாம் ஒரு 2 நாள் டைம் எடுத்து நான் பார்த்து உங்களுடைய கர்மா என்ன நான் பார்த்து அதுக்கு உண்டான தீர்வு தான் நான் எடுத்து கொடுப்பேனே தவிர சும்மா போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு தீர்வு கொடுப்பேன். நான் போயிட்டு வந்தேன், ஒரு பரிகாரம் வேலை செய்யறதுக்கு குறைந்தபட்சங்க 211 நாள் ஆகும். ஒரு பரிகாரம் வேலை செய்யறதுக்கு கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், ஒரு பரிகாரம் வேலை செய்யணும் 211 நாட்கள் ஆகும். உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ள வேலை செய்யுமானா அது சாத்தியம் கம்மி தான். உடனே வேலை செய்யாது. நம்மளுடைய கர்மம் நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணுங்க. நான் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவேன், அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. இதை நான் எல்லா வாடிக்கையாளருக்கும் நான் சொல்லுவேங்க. மெயினாக முன்னோர்களுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது, அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு வெள்ளை வாங்கி கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவேன். இதுக்கு அடுத்த சாப்பிட்டு நம்ம போகலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இது இப்போ இந்த லைவ் செஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் நாளைக்கோ நாளான்னைக்கோ தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். இதுதான் என்னுடைய நம்பர், மேலே இருக்கக்கூடிய நம்பர். என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சுப்பிரமணியன். என்னுடைய நம்பர் 98 41 87 03 19. இதுக்கு அடுத்த 2வது நம்பர் பார்த்தீங்கன்னா 90 87 88 37 88. இப்போ லைவில் கால் பண்ணாதீங்க, என்னால் ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால இந்த கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கேன்னா என்னால் டக்குன்னு அட்டன் பண்ணி பேச முடியாது. இதுக்கு அடுத்தது நம்ம போயிடலாம். இப்போ யாரெல்லாம் நான் கிரக சேர்க்கையை பற்றி பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் கொடுக்குறேன், சின்ன பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம். சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இது சொல்கிறேன். சொந்த தொழில் இவங்க செஞ்சால் ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறேன்.